ஹலோ கைஸ், இட்ஸ் யுவர் பேட் பாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D. ஆக்சுவலி நான் அப்போ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சாட்டர்டே சண்டே அப்லோட் பண்ணுறேன்னு. சாரி, சாட்டர்டே எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. வேறு என்ன, ஹோம்ஒர்க் தான். இந்த ஹோம்ஒர்க் முடிக்கிறதுலே பாதி வருஷம் போயிடும் போல இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சண்டேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மெகா ரேம்புங்க. அந்த வீடியோ போட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல, மாற்றிடலாம். ஓகே, கார் எடுத்தாச்சு. பசுபதி வண்டியர்ரா. ஃபஸ்ட் வீடியோவில் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி நான் போன வீடியோலாம் பாதி வியூஸ்லேயே நிற்கிது. இன்னும் நிறைய வியூஸ் வந்தால் பிரச்சனை இல்லை. 130 வியூஸில் ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் வீடியோக்கு வந்துச்சு. செகண்டுக்கு பார்த்தீங்களா, பறக்கும் போதே நாங்கள் இல்லை மறக்கோம் போச்சு. அவ்வளோதான். இன்னொன்று இருக்கு. பொறுமை சாமி, பொறுமையாக போங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். ஐயோ, இன்ஃபினிட் எழுத்து போடல. ரைட்டு, காலி. ரைட், ஓவர். அந்த வேலை லேசாக லைஃப் போச்சு, இல்லாடி முடிஞ்சிருக்கும். இதில் விட்டேன். இந்த மாதிரி பாதி வியூஸ் போச்சு. திரும்ப இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ப்ளே பட்டன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம். ஆசைனா பெரிய ஆசை பண்ணணும். இன்ஃபினிட் ஹெல்த் போட்டாச்சு. பைக் எடுத்து கிளம்ப வேண்டியதான். பைக் வந்துருச்சு. வர்ற வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான் கைஸ். பார்த்தீங்களா, இப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னா பாருங்கள். ஹெல்மெட் முக்கியம் பிகிலு. கேம்லேயும் சரி, நீங்கள் ரியல் லைஃப்லேயும் சரி, வண்டி ஓட்டுறதா இருந்தால் ஹெல்மெட் போட்டு போங்க. அதுதான் நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது, உசுருக்கு நல்லது. முக்கியமாக திரும்ப மேலே ஏற முடியுமா? திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். போகலாம். ரைட்டு டே, ரைட்னுச்சு. லெஃப்ட் எடுப்பா. எதுக்கு இந்த ஸ்பீடு? பொறுமை. ரிவர்ஸ். கரெக்டு. மிரட்டு. வண்டி எடு. போக முடியாது போல. மேலே இருந்தால் கீழே வரும் போல இருக்கு. சரி, போ. நம்ம ஒரு பரம்பரை பணக்காரங்க கேமில். பார்த்தீங்களா, போன தடவை என் பேலஸை பார்த்துருப்பீங்க. திரும்பவும் காட்டுறேன். இதுதான் நம்ம ரவுடியாக இருக்கும்போது இந்த பேலஸ். எப்படி என்னடா தண்ணிக்குள்ளே வண்டியை விட்டியேன்னு பார்க்குறீங்களா? நான்லாம் பணக்காரன். எனக்கு இந்த ஒரு பைக்கு பிடிக்கலன்னா நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு இந்த பைக் பிடிக்கல, அதனால் என்ன பண்ணுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னும் உள்ள ஏதோ இருக்குது, ஹெல்மெட். ஓகே, ஒரு குயிலையில் போட்டுடலாமா? ட்ரெஸ் மாற்று. பார்த்தீங்களா, 6 பேக்ஸை டேட்டூ போட்டிருக்கேன். அதான் நம்ம ஒரு கேங்ஸ்டர் ஐட்டம்ல, அதனால டேட்டூ போட்டாச்சு. அப்பா, இந்த வெயில் காலத்தில் சில்லுன்னு தண்ணி ஸ்விம் பண்ணுறது எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் இப்போலாம் மழை பெய்யுது. நான் கேமில் தான் சொல்கிறேன். நல்லா இருக்கு. அப்பா, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு கிளம்பிடலாம். வாங்க போகலாம். எரியலாம். ஓகே, பார்த்தீங்களா, நான் எதுக்கு இங்கெல்லாம் போயிட்டுருக்கேன்? ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? ஷூட்டிங் ப்ராக்டிஸ். நான் எப்போவுமே குளிச்சுட்டு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ தான் மற்றவங்கள கொல்ல முடியும் கேமில். என்னடா கேவலமாக வாய்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா? சும்மா மிமிக்ரி. நெக்ஸ்ட் என்ன? ஸ்னைப்பர். என்ன வெடிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம சுட்டுல விடிஞ்சே போச்சு. ஓகே, நம்ம செவுத்தில் சுடுவோம்.
அம்மாள் போடு போடு. பேட் பாய்னு எழுதி பார்ப்போமா? பி பி போடுவோம். பி பி பி. அது டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. பார்த்தீங்களா, மறைஞ்சிடுது. ஸோ நம்ம வேறு கன் எடுப்போம். எனக்கு இது பிடிச்ச கன், கைதி படத்தில் வந்த கன். போடு. கண்ணாடி உடனே நான் தான் இந்த வீட்டை கட்டினேன். எனக்கு வந்த கண்ணாடி உடையில, ஏன்னா எதிரிகள் என்ன சுட வந்தால் கண்ணாடி உடஞ்சி என்ன படக்கூடாதுன்னு தான். ஸ்னைப்பர் வச்சு பார்ப்போமா? சுட்டது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. என்ன மறைஞ்சிடுது, என்ன மறைஞ்சு போகுது. திரும்ப போடுறா. போதும். சரி வாங்க போவோம், உள்ளே போயிடலாம். இதுதான் என்னோடய ஹால், இதுதான் என்னோடய பெட்ரூம்லேயே டிவி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அதான் சொன்னேன்ல, பரம்பரை பணக்காரன். ஃபேனு, மேலே ஸ்டெப்ஸு. ஓகே, மேலே போவோம். ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? நம்ம போலீஸை வம்பிழுப்போமா? நமக்கு இதுதான் வேலை. வாங்க வாங்க வாங்க, போகலாம். ஷோபா, ஜாகிங் போகிறேன் நான். ஏய், இந்த அக்காவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏய், நான் போன ஜென்மத்தில் நான் ஆட்டோக்காரன் இருக்கும்போது நீ தானே ஆட்டோ வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்ட. எனக்கு தெரியும் நீ தானு. பொழைச்சிப்போ, உங்கள் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன், பொழைச்சிப்போங்க. இதயம் என்பது சதைதான் என்றால் அப்படின்னு பீஜம் போடலாம், காப்பிரைட் போட்டுருவான். சபாடே, ஓட முடியலடா. ஏய், வம்பிழுப்போமா? டேய் தம்பி, இன்னும் தள்ளி விட்டு போகிறான். ஏய் வாடா, சண்டைக்குரியா? சிங்கிள்ஸ் வைப்போமா? இருங்க, மிஸ் ஆயிடுச்சு. வார் வாடா. ஏய் திரும்புடா. ஒரு அடி, அவ்வளோதான். நான் அடித்தா நீ செத்துருவேன். எந்த கன்று எடுக்கலாம்? ஸ்கோப், முதுகு. என்ன ரத்தமே தெரிக்கலை. வேறு போட்டுடலாமா? அம்மா, அவ்வளோதான். போலீஸ் கேஸ் வந்துச்சு. இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். போலீஸ் கேஸ் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, பரவாயில்லையே. ராக்கெட் லான்ச்சர் பக்காவே டேய், இன்னொன்று பரவாயில்ல. டேய், நான் வந்துக்கிட்டே இருக்கேன். 2 பேருமே காலி. யார் தெரியுமா? என்னடா நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க? யாரா நீங்கள்? வரானுங்க. இன்னைக்கு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் வா அப்போ மிஸ் ஆகுறேன். 2 பேருமே போங்க. போ, தேவையா? என் கூட சண்டை போடுவியா? போ. எப்படி? அப்படி நல்ல வேலை, என் மேலே மோதலை. எல்லாம் பறங்கடா. அவன் அடிச்சுட்டு போயிட்டான். எங்கே நீ தானே தம்பி? கண்ணும் தெரில, மாறினா செத்தா. நீதானா? சாகுறே நீ. கரெக்டாக காலு போய் கம்மியாக அங்கே ஓடிடலாம். இந்த ஃபோனு
ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வண்டி எடுத்துக்கிறேன். கீழே அங்கீழ் இப்போ வண்டி எடுத்துக்கிறேன். கீழே வாங்க, வண்டி எடுத்து ஓடிட வேண்டியதான். ஓரா ஸ்டாரு முடிஞ்சிச்சு. அவ்வளோ போலீஸ் கேஸ் போயிடுச்சு. பார்த்தீங்களா, போலீஸே அடிச்சு போட்டு போலீஸ் வண்டி எடுத்து போகிறோம். இதெல்லாம் நான் இந்த வாழ்க்கையில் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நல்லவன். இந்த கேம் வந்து நான் கெட்டவன். ஐயோ கூறுது. விடாமுயற்சி படம் மாதிரி, அதாவது அந்த படத்தில் இந்த மாதிரி சீன் வரும். ஏத்துறவன் ஐயம்மா ஐயம்மா சொப்பாடி. ஓகே ஓகே, நான் அப்போ கேட்டப்போ வந்தியா? இப்போ வர ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். இது நல்லா நம்ம வந்து மாறு வேஷத்தில் இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் போலீஸை போட்டு கொண்டாடணும். திரும்ப கண்டுபிடிச்சிடுவான். நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, ரோல்ஸ் ரைஸ். நான் எவ்வளோ பெரிய பணக்காரன். நான் கலர் பிடிக்க பிளாக். இப்போ எப்படி இருக்குது? ராஜா பகுத் மாதிரி இருக்குதா? பர்பிள் நல்லா இல்லை, பிளாக் தான் நல்லாயிருக்கு. பிகாஸ் ஐ எம் பேட் பாய். பேட்மேனோட சின்ன வெர்ஷன் பேட் பாய். போவோம், சும்மா ரவுண்ட் அடிப்போம். ரோல்ஸ் ரைஸ்லாம் ரவுண்ட் அடிச்சு போர் அடிச்சிச்சு. இவ்வளோ பெரிய பணக்காரன் கேமில் தான் சொல்கிற. திரும்ப ரியல் லைஃப்லேயே நான் இந்த மாதிரி பணக்காரன் ஆகணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுறதான் உண்டு. பார்த்தீங்களா, எதுவும் ஆகலை. இதுன்னு எனக்கு இந்த கார் பிடிக்கல. போ, வெடிக்க விட்ருவோமா? வேணாம். நமக்கு என்னென்னா, நமக்கு ஒரு செல்ல பிராணி இருக்குது. காட்டுறேன். 200 பார்த்தீங்களா, குதிரை. ஒரு ரைடு போவோமா? ஃபஸ்ட் பர்சன் வியூவில் காட்டுறேன். நல்லா இருக்குல்ல? நீங்களே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓடு 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 ஓடுறா, நிற்காமல் ஓடுறா. இதுமாதிரி ஏறி பார்ப்போம்மா? குதிரையை வச்சு, வண்டியை வச்சு ஏற்றிருக்கோம். குதிரை வச்சு ஏறி பார்ப்போம். போ போ போ, ஏறி ஏறி ஏறி. என்ன நின்றுச்சு? ஐயோ, ஏய் போ 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 போடா. மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு. ஏய் ஏற மாட்டான். நம்ம ஏறி பார்ப்போமா? ஏறா ஏறா. அம்மா எப்பா எம்மா ஏறு ஏறு. ஐயோ முல்ல, ஐயம்மா முல்ல. ரொம்ப நேரம் ஏறிட்டுருக்கேன். கீழே இறங்கிடுவோம். குதிரை அங்கேயே தான் நிற்கிது. அதுக்கு டயர்டாயிடுச்சு. ஐயம்மா ஏய் அம்மா அம்மா சோப்பாடே சாமி. அம்மா ஓகே சபா. ஏங்க, என்னோட எதிரி யாரோ என் குதிரையை கொண்டுட்டான். ஐயோ டாமி எந்திரி. அவ்வளோதாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் டாமி. இதை பற்றி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். என் குதிரையை யாரு கொண்டா அதை நான் பார்க்கணும். அவ்வளோதாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் டாமி. சரி பார்ப்போம்மா, யாராவது எந்த புல்லட் ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு. நம்ம சுடலை, புல்லட் ப்ரூஃப் ஏதாவது புல்லட்டு ஏதாவது பாஞ்சது இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, எப்படி கொண்டான்னு நான் தெரிஞ்சே ஆகணும். நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஒரு பைக்கர்ரா. ஏறா வாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவன் வேறு ஏறா. வாங்க வாங்கப்பா. போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? இந்த பக்கம். திரும்ப சொல்கிற, மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தான் டாமியோட ஆவி, அதாவது ஆன்மா சாந்தி அடையும். சரிப்பா, போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. இங்கே ஒரு போலீஸ் இருக்கார், இவர்கிட்ட கேட்போம். சார் என் குதிரையை யாரோ ஒருத்தன் கொண்டுட்டான் சார். இன்னும் உள்ளே யாருமே இல்லை. இப்போ இந்த போலீஸர்கிட்ட கேட்போம். சார் என் குதிரையை யாரோ கொண்டுட்டாங்க சார். தம்பி, அந்த கேஸில் எடுக்க மாட்டோம். கேஸ் எடுக்க மாட்டிங்களா? சே,
ஒரு உயிருக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு நான் பழி வாங்கி ஆவேன். என் டாமிக்காக நான் பழி வாங்குறேன். டாமிக்காக நான் பழி வாங்கி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? முக்கியமாக அந்த போலீஸை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா. ஏய் போடா போடா. என் டாமியோட ஆன்மா இப்போ தான் சாந்தி அடையும். செத்துட்டானா? செத்துட்டான். தேவை உனக்கு கேஸ் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? நிம்மதியாக இருந்துக்கியா? எதுக்கு? போ. சரி, யாருக்குமே பொறுப்பு இல்லைங்க, அறிவே இல்லைங்க. ஒரு உயிரை பற்றி மதிப்பு தெரியவே இல்லை. அப்புறம் என்னடா பிடிச்சி கொண்டுட்டு இருக்கீங்களா? அது இவனுங்க 6 அறிவு இருக்கிறவங்க. அது 5 அறிவு தான் பாவம். அது குட்டிங்க, ரொம்ப குட்டி. என் டாமியை கொண்டுட்டான். யார் கொண்டாலும் நான் பழி வாங்க விட மாட்டேன். இப்போ எனக்கு மொத்த போலீஸையும் பழி வாங்குறேன். போலீஸ் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த டெக்னிக்கு தான் பயன்படுத்த போகிறேன். கொன்னா போலீஸ் வரும்ல, எப்படி நம்ம மாஸ்டர் பிளான். என்னடா பேட் பாய் வில்லன் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு நல்லது செய்கிறது தாங்க இதெல்லாம் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இது நம்ம ரோல்ஸ் ரைஸ் தானே. நீயும் போ. போலீஸ் வர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஒருத்தன் செஞ்சான். போ. எல்லாரையும் இப்படி வாங்குவேன். எல்லாரையும் யார் அது? ஸ்கோப் பண்ண செத்துட்டான். நெக்ஸ்ட் யார்? யாரையும் விட மாட்டேன். யார் அது? மாட்டிக்கிட்டான். ஓ, பார்த்தீங்களா? ஹெல்மெட் காப்பாற்றுது. இதனால தான் சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓ டேய், என்ன வெறியாக்காத. சரி, நீ போட போ. போலீஸ் என்ன இவ்வளோ கூட பண்ணிக்க வர மாட்டேங்குது. கொள்ளுவாமா? போட்டுடலாமா? ஹெல்மெட் போடாமல் போகிறான்ல. போடா. ஹெல்மெட் போடாமலே போகிற. இந்த காரையும் போட்டுடலாம். எஸ்கேப் போயிட்டான். நீ போ. என் டாமியை போய் சொர்க்கத்தில் நல்லா இருக்கான்னு கேட்டு. ஐயோ, என்ன இது? நம்ம சொல்கிறவன் யாரும் சாக மாட்டான். டாமி எப்படி இருக்கான்னு சொர்க்கத்தில் போய் கேட்டு வாடா. வண்டி எடுத்துகிட்டு போவான். எவனாவது மாட்டுவான். போலீஸ் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். நானே சொல்கிறேன், போலீஸ் வரலன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரமாக பார்க்குறேன். இவ்வளோ கொண்டா போலீஸ் வருமா? டேய், இவன் ஒருத்தர் என்னடா ஏறிட்டு இருக்க? தேவையா? குரலுக்கு நமக்கு தேவையா கோபி? பார்த்தீங்களா, கார்லேயே அடிபட்டு செட்டா. அதுவும் நம்ம கார் தான். நம்ம காருக்கும் டாமியை பிடிக்குங்க. ஆனால் நம்ம காரே அவனை கும்பிட்டுருச்சு. போட்டுக்கலாமா? எனக்கு என்னமோ போலீஸ் வர மாதிரி தெரியல. ஸோ வீடியோ முடிச்சிடலாமா, இல்லை இவனை ஒரு டைம் கொண்டுருவாமா? நான் மட்டும் கொண்டுடலாம். கொண்டா போலீஸ் வரும். வாடா. சண்டைக்கூடாது. கிட்ட போ. அடி. வா சண்டைக்கு வா. தம்பி, நான் அடித்தா நீ செத்துரு. பார்த்தியா? 6 பேக்ஸ்டா. யாருன்னு நினச்ச? சரி, எனக்கு என்னமோ போலீஸ் வர மாதிரி தெரியலைங்க. இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் யுவர் பேட் பாய்.